ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், நான் பீகாக் டிசைனை ஃபெல்ட் ஷீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எப்படி வரையுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஆரி ட்ரேசிங் பேப்பரை பீகாக் வரைஞ்சிருக்கேன். அந்த ஆரி ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் நம்ம ப்ளூ கலரில் கார்பன் ஷீட்டு வச்சு அது மேலே அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி பெரிய சைஸுன்னு கேட்டால் கிடைக்கும் நமக்கு. இந்த ஜர்தோசி நமக்கு கிடைக்கும், கடைகள்லேயே நார்மலாக கேட்டாவே இது கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒயிட் கலரில் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பீகாக்கு மட்டும் அவுட்லைனு இந்த ஜர்தோசி நம்ம வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அவுட்லைன் மட்டும் நம்ம ஜர்தோசி வச்சு தான் கொடுக்க போகிறோம். இது கோல்டு கலர் ஜர்தோசி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சென்ட்ரல் அவுட்லைன் மட்டும் கோல்டு கலர் ஜர்தோசி வச்சு கொடுத்துட்டோம். இப்போ வெளியில் இருக்குது இல்லைங்களா, ஃபெதருக்கு நம்ம அவுட்லைன் க்ரீன் கலர் ஜர்தோசி எடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஜர்தோசியை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அது முன்னே எப்படி கட் பண்ணமோ அதேமாரி அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஃபுல்லாகவே நம்ம அந்த வெளி சைடு இருக்கிற ஃபெதருக்கு நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறேன்னு ஒருத்தரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது புரியும். பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபெதர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஃபெதர்ஸ் உள்ளலாம் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். க்ரீன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர் இது 3மே எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீட்ஸ் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பீகாக்கு கம்ப்ளீட்டாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபெல்ட் ஷீட்டை ஒட்டி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், ஸ்டிச்சஸ் இருக்கோங்க. அங்கே அந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே சைஸில் மறுபடியும் ஒரு ஃபெல்ட் ஷீட் எடுத்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கம்மு வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பின் சைடு இதை ஒட்டிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா அதை பார்க்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு த்ரெட் எடுத்து சென்ட்ரலில் வந்து நம்ம வந்து மணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதில் வந்து தொங்குற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் ஒரு 10-12 சுகர் பீட் மட்டும் எடுத்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். எந்த லாங்கு வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த லாங்கு அளவுக்கு நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டல் வச்சுக்கோங்க. பாருங்க, வச்சுட்டு ஒரு கிறிஸ்டலு, ப்ளூ கலர் கிறிஸ்டலு, ஒரு க்ரீன் கலர் பீடு. அந்த க்ரீன் கலர் பீடை தள்ளிட்டு அந்த கிறிஸ்டல்லேருந்து நீங்கள் உள்ளே ஊசி விட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இதே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எத்தனை இந்த மாதிரி தொங்குற மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக குட்டி கிளிப்ஸு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரூச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு கிளிப்பாக தான் வேணும்னு கேட்டதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய லைஃப் வராங்க, ரொம்ப
நாள் லைஃப் வரும். எனக்கு கிளிப்பு வெளுத்துருச்சு என்ன பண்ணுறேன்னா கிளிப்பு அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உள்ளே வந்து பின் அட்டாச் பண்ணி நீங்கள் ப்ரூச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸில் போட்டால் எப்படி லைஃப் வருதோ அதே மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் திங்ஸ் வச்சு அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரூச்சஸ் உங்களுக்கும் பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரூச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.